அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு, என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான், இந்த 2 பசங்களும் அப்படியே உருண்டு வந்தானுங்க. இவனுங்கள வச்சு ஈஸியா லெமன் ரைஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பிச்சேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. சரி அத விடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி லெமன்லாம் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸா செஞ்சு சாப்பிட்றப்போ, ஒரு சில பேர் வந்து தாளிப்பு கொடுத்துட்டு லெமன் ஜூஸை வந்து பச்சையாவே ரைஸ்ல சேர்ப்பாங்க. அப்படி செய்றதோட ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. லெமன் அதிகமா கிடைக்கிறப்போ, இந்த மாரி லெமன் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா வந்து லெமன் ரைஸ் கூட நீங்க செஞ்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் போறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு லெமன் ரைஸ் மிக்ஸ் செஞ்சிருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, காஞ்ச மிளகாய், ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இன்னைக்கு சேர்க்கல. அப்புறம் பொடியா நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ், மஞ்சத்தூள், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த லெமன் ரைஸ் பேஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சூடான சாப்பாட்டில் நம்ம ரெடி பண்ண லெமன் ரைஸ் மிக்ஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஈஸி சம்மர் ரெசிப்பியில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.